ஹாய் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் கவினி. நான் உங்கள் கவினி அவரன். ஓகே, நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அம்மாயா பாஸ்வேர்ட் தான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் டின்னர் புஃபேக்கு வந்திருக்கோம். அப்படியே ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணிவிட்டு அம்மாயா எப்படி இருக்குது அவங்கள்ட நாங்கள் இது ஆல்ரெடி நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ டின்னர் சாப்பிட்டுட்டு அந்த டின்னர் புஃபே எப்படி இருக்குது அண்ட் பூல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். என்ன பண்ற அட்மாஸ்பியரோட அம்மாயா பாசிபிளா இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதுதான் அம்மாயா பாசிபிளா என்னுடைய அழகிய ஒரு வெயிட்டிங் என்ட்ரன்ஸ். ஸோ நாங்கள் வந்து இப்போ பூலை யூஸ் பண்ண போய் பண்ணிருக்கோம். என்ன போய்த்துடா நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாலும் கூட பூலை யூஸ் பண்ணல. இன்றைக்கு தான் வந்திருக்கோம் பூல் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் அம்மாயா எப்படி இருக்குன்னு. இவங்க உண்மையாகவே பாசிகுடாவில் வந்து வெரி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹெலிஸ் குரூப்பினுடைய ஒரு ஹோட்டல் இது. நாங்கள் இப்போ வந்துட்டு இந்த அழகிய ஒரு அம்மாயாட ஒரு அதாவதுன்னு சொல்கிறது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடம் தான் இந்த அம்மாயா பீச் பாசிகுடா. ஸோ நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். அண்டு நாங்கள் இதில் ஸ்டே பண்ண பேஸில் நான் சொல்கிறேன். இவங்களுடைய சேவிஸ் அண்ட் ஃபுட் எல்லாமே வந்து ரெக்கமெண்டபிள் அண்ட் ப்ரைஸ் இஸ் ஒர்த் டு அஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுடைய டின்னர் புஃபேயோ இல்லாட்டியும் நீங்கள் ஃபுல் போட் எடுத்து நிற்கலாம். ஸோ யூ கேன் டூ வாட் எவர் ஹியர். சாய் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஓடி வந்துட்டு அவர் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு. இவ தான் சாய். நான் இது போட்டிருக்க டிஷர்ட்டும் தான். இது அம்மாயனுடைய பார் ஏரியா வந்து அண்ட் யூ கேன் ஸ்டே அண்ட் யூ கேன் ஸ்பெண்ட் த டைம் ஹியர். பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கடற்கரை வியூவையும் சன்செட்டே நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இந்த பூலை முன்னுக்கு இருக்குது அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கொண்டு உங்களோட டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அழகிய ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மூமெண்ட் தான் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மூமெண்ட்டில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ ஸ்விம்மிங் பூலையும் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேக்குள்ள பூல்ல இறங்க ஆரோக்கியமா இருக்கேன்னு ஆத்தரா இருக்கேன்னு நாங்கள் அவங்களோட புஃபேயை என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படியே அவங்களோட கஃபேட்டேரியாவுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். பிரிஃபில் கஃபேக்குள்ளே தான் அவங்களுடைய புஃபே வந்து இருக்குது. அப்படியே பாருங்கள். என்னென்னா இது வந்து வீக்கெண்ட் புஃபே. ஆனால் நார்மலாக எங்களோட புஃபே வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய புஃபே தான். பாருங்கள். சுஜி ஹாய். வந்து வேற முடிப்பாள். நமக்கு சோறு தான் முக்கியம். சோறு தான் முக்கியம் மக்களே. No, I don't like seafood ரசம். seafood ரசம் இந்த சூப். இது seafood ரசம் இருக்கு. எடுக்கலையா? நான் மேடம் seafood ரசம் வேணும் ஜானே. seafood ரசத்துல அங்க குடிய போறோம். எனக்கு போதும். நாங்கள் சூப் எடுத்துட்டு இப்போ அவங்களோட ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஹாய் ஜி. ஹலோ.
இவங்களோட புஃபேயில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெரைட்டியான appetizers வந்து இருக்கும். அண்ட் இவங்களுடைய ஸ்டார்டர்ஸ் வந்து எப்பயுமே நல்லா தான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் இவங்களோட புஃபேயை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கன், இந்தியன், சைனீஸ் அண்டு வெரைட்டியான புஃபே இருக்கும். அண்ட் டேஸ்டான நிறைய வெரைட்டிஸோட வந்து இவங்களோட புஃபே இருக்கும். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சாய்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ ஸ்ரீலங்கன் அவங்களோட லுக்லேயே வந்து வச்சுருப்பாங்க. ஸ்ரீலங்கன் நிறைய அந்த டிஷ்ஷஸை வந்துட்டு அப்படியே பார்த்து நானும் டக்குன்னு அப்படியே சாப்பாடையும் எடுத்துகிட்டு உங்களுக்கும் இந்த வீடியோவில் ஒரு குட்டி ஷார்ட்டாக காட்டிட்டு அப்படி தான் டெசர்ட் சாப்பிடும் முதல் எல்லோரும் சாப்பிடும் போது காட்டினா வடிவாக இருக்க வேண்டும். அதையும் சாப்பிடும் முதலே வந்துட்டு வீடியோவும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு பாருங்கள். ஸோ டெசர்ட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 வெரைட்டிஸ், அதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து எங்களுடைய டெசர்ட்ஸ் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி கூட அழகாக சாப்பிட்றதுக்கு ரெடியாகவே இருந்துச்சு பாருங்கள். சிங்கப்பூர் ஸ்காட் வந்து லைவாக போகிறாங்க அவங்களே பாருங்கள். ஸோ மக்களே புஃபே சாப்பிடணும்னா பெசரெல்லாம் சாப்பிட்டு ஃபுல்லாகிட்டு அப்படியே அவனோட கேஃபேலேருந்து நாங்கள் வெளியால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து வெளியால் ஒரு ஃபாரினர்ஸுக்கு வந்து அவங்க டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இவங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி கேண்டில் லைட் டின்னருக்குரிய இடம் இருந்துச்சு. அங்கே போயிட்டு நானும் பவித்ராவும் டக்குனு ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அப்படியே அம்மாயாவில் ஒரு ஒர்க் கொண்டு போட்டுட்டு இருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபயர் ஒர்க்ஸ் அவுட் சைடில் நடந்த டின்னர் அவங்களுக்குரிய ஒரு ஹேப்பனிங்காக இருந்துச்சு. அப்படி நாங்களும் ஒரு ஆட்டத்தை டிஜியோட போட்டுட்டு இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிற தருணத்துக்கு வந்துட்டோம் மக்களே. அப்படியே டிஜியில் நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் எல்லாருமே ஒரு ஓரமாக போயிட்டு நல்லபடியாக அபிஷேகிட்ட ஃபுல்லாக காற்றையும் வாங்கிக்கொண்டு ஒரு பெரிய ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ற மாதிரி இதனால நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்து போயிருந்தோம். அண்டு அதே மாதிரி ஸ்பெண்ட் பண்ண இருந்துச்சு. அப்படியே பாருங்கள், அப்படியே பார்த்துட்டு இருக்கிற ஸோ மக்களே, நாங்கள் இந்த வீடியோ இதர் முடிச்சுக்கொள்கிறோம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.